நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா டிவிடெண்ட் பார்க்க போறோம். டிவிடெண்ட் அப்படின்னா என்னன்னா கம்பெனி ஆக்ட் 2013ல சொல்லியிருக்காங்க. டிவிடெண்ட்னா ஒரு கம்பெனி கிடைக்கிற ப்ராஃபிட்ல இருந்து அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட்டை தான் வந்து டிவிடெண்ட் சொல்றாங்க. இந்த டிவிடெண்ட் வந்து அந்த கம்பெனியோட கேபிட்டலா இருக்கக்கூடாது, அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட்டா தான் இருக்கணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொன்னா புரியும் நினைக்கிறேன். இப்போ ஏன்ற பர்சன் வந்து ஒரு கம்பெனி ரன் பண்ணிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு ஆனுவல் இன்கம் ஆனுவலா அவங்களுக்கு கிடைக்கிற ப்ராஃபிட் வந்து எப்படின்னா ஒரு 50 லட்சம்னா இவங்க வந்து ஒரு 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அவங்களுக்கு ஒரு 200 லட்சம் இல்ல 1 கோடி கிடைக்குதுன்னா அது அந்த கம்பெனி கிடைக்கிற ப்ராஃபிட். அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணணும்னா அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும் அவங்களோட ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு. அந்த டிஸ்ட்ரிபியூட் பண்ற அமௌண்ட் தான் வந்து டிவிடெண்ட் சொல்றாங்க. மேபி அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்காதுன்றப்ப அவங்க வந்து ஃபேக்கா வந்து அவங்களோட கேபிட்டல் வந்து எடுத்து கொடுக்க கூடாது, அதை வந்து டிவிடெண்ட் சொல்ல முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் மீனிங் ஆஃப் டிவிடெண்ட்ல வந்து சொல்லியிருக்காங்க செக்ஷன் 2(35) சொல்லியிருக்காங்க பாருங்க. இது வந்து டிவிடெண்ட் ஒரு ப்ராஃபிட்டா தான் இருக்கணும், அந்த அக்குமுலேட் ப்ராஃபிட் அதை தான் இருக்கணும்ன்றாங்க. இது cannot declare அவுட் ஆஃப் கேபிட்டல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் கைண்ட்ஸ் ஆஃப் டிவிடெண்ட் வந்து 2 இருக்கு. என்னன்னா ஃபைனல் டிவிடெண்ட் அண்ட் இன்ட்ரீம் டிவிடெண்ட். ஃபைனல் டிவிடெண்ட் வந்து ஒரு ஆனுவல் ஜெனரல் மீட்டிங் மூலமா வந்து போர்ட் டைரக்டர்லாம் சேர்ந்து ஒரு அமௌண்ட் வந்து கொடுக்குறாங்கல்ல, அது ஃபைனலா இதுதான் இவங்க எல்லாத்துக்குமே எல்லா ஷேர் ஹோல்டர்ஸும் சொல்றது வந்து ஃபைனல் டிவிடெண்ட். இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து செக்ஷன் 1 to 3 கிளாஸ் 3ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு டிவிடெண்ட் போறதுக்கு முன்னாடியே வந்து போர்ட் டிக்ளேர் பண்ணிடுவாங்க இவ்வளோ அமௌண்ட் தான்ட்டு. அதை தான் வந்து டிவிடெண்ட், அதாவது ப்ராஃபிட் வரதுக்கு முன்னாடியே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட் கிடைச்சிச்சுன்னா நம்ம ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இவ்வளோ அமௌண்ட் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணி வச்சுருவாங்க ஆல்ரெடி. அதை தான் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் சொல்றாங்க. சோர்சஸ் ஆஃப் டிவிடெண்ட்னா என்னன்னு பார்த்தோம்னா ஒரு ஃபேக்காக கிடைக்கிற ப்ராஃபிட்டை யூஸ் பண்ணி இல்லீகலாக பண்ணுறாங்கல்ல, அதை தான் சொல்கிறாங்க. ஃபேக் ப்ராஃபிட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது இதில் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து சோர்சஸ் ஆஃப் டிவிடெண்ட்ல சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 1 to 3 கிளாஸ் 1ல சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து ஒரு கேஸில் பார்ப்போம், ஜென்ரல் அண்ட் கமர்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த கேஸில் ஒரு டிவிடெண்ட் அது வந்து ரியல் ப்ராஃபிட்டாக தான் இருக்கணும், ஒரு இல்லீகலாக கிடைச்சதா ஒரு கேபிட்டல்லேருந்து எடுத்து கொடுக்குற ப்ராஃபிட்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த கேஸில் தான் சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 1 to 3ல வந்து கண்டிஷன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா டிப்ரிசியேஷன் வந்து போடாமல் வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பேமெண்ட் ஆஃப் டிவிடெண்ட் வந்து அதாவது டிவிடெண்ட் நமக்கு அது ப்ராஃபிட் கிடைச்சதுக்கு அப்புறம் வித்தின் 30 டேஸில் வந்து நம்ம என்ன பண்ணிடணும்னா நம்ம டிவிடெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து டிக்ளேர் பண்ணிடணும், டேட் ஆஃப் டிக்ளரேஷன் வந்து கொடுத்துடணும். மேபி வந்து ட்ரான்ஸ்ஃபரல் வந்து பே பண்ணல அப்படின்னா அவங்க வந்து அன்பேட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டுக்கு வித்தின் 7 டேஸில் வந்து போயிடுன்றாங்க. அன்பேட் டிவிடெண்ட் அக்கௌண்ட்டை பற்றி செக்ஷன் 124ல சொல்லியிருக்காங்க. இது வந்து ஸ்பெஷல் பேங்க் அக்கௌண்ட், அதாவது கம்பெனியில் வந்து ஷேர் ஹோல்டர்ஸாக இருக்கவங்களோ இல்லை கம்பெனி ரன் பண்ணுறவங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பேங்க் அக்கௌண்ட் இருக்கும். அதில் வந்து அன்பேட் ஷேர் ஹோல்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் வந்து லிஸ்ட் வச்சு பப்ளிஷ் பண்ணுவாங்க. மேபி வந்து அந்த அமௌண்ட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வாங்கவே இல்லை, ஒரு 7 இயர்ஸ் வந்து அவங்களே வச்சிருக்காங்க அவங்க அன்பேட் டிவிடெண்ட்லேயே எந்த ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து வாங்கலன்றப்ப அது வந்து இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்டுக்கு போயிடும். அதாவது என்ன கவர்மெண்ட்டுக்கு போயிடும், கவர்மெண்ட் ஃபண்டில் வந்து போயிடும். ஏன்னா 7 வருஷம் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பாங்க, அதுக்கு மேலே ஆயிடுச்சுன்னா வந்து அது வந்து ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டுக்கு போயிடும். இன்வெஸ்டர் எஜுகேஷன் அண்ட் ப்ரொடக்ஷன் ஃபண்டை பற்றி சொல்லியிருக்காங்க. செக்ஷன் 125ல சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லுவாங்கன்னா அன்கிளைம் டிவிடெண்ட் மெச்சூரிட்டி டெபாசிட், அதான் சொல்லியிருக்காங்க. ட்ரான்ஸ்ஃபர் ஹியர் அப்படி ப்ரொடெக்ஷனுக்காக தான் வச்சிருப்பாங்க. மேபி யாரும் வாங்கலைன்னா ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடும் ஆட்டோமேட்டிக்காக. நெக்ஸ்ட் வந்து இன்ட்ரீம் டிவிடெண்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட், போர்ட் டிக்ளேர் பண்ணுறதுனால ஒரு ஸ்பெஷல் பாயிண்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதில் வந்து என்னென்ன லைபிலிட்டி இருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா செக்ஷன் 127ல சொல்லியிருக்காங்க. அதாவது டிவிடெண்ட் வந்து வித்தின் 30 டேஸில் வந்து டிக்ளேர் பண்ணலன்னா அந்த டேரக்டர் இருக்காங்களா அவங்க வந்து 2 வருஷம் அப் டு 2 இயர்ஸ்க்கு வந்து இம்ப்ரெஸ்மெண்ட் இருக்கணும், ஃபைன் வந்து இம்போஸ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ரைட் ஆஃப் ஷேர் ஹோல்டர் டு டிவிடெண்ட் சொன்னால் பிஃபோர் டிக்ளரேஷன் இருந்துச்சுன்னா டு என்ஃபோர்ஸ் ரைட் இருக்குது அவங்களுக்கு, நோ என்ஃபோர்ஸ் ரைட் இருக்குது. ஆஃப்டர் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் டிவிடெண்ட் பிகம் ஏ டெப்ஸ் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த கேஸ்லாம் சொல்லியிருப்பாங்கன்னா பாண்ட் விசஸ் பாரோ ஹெம், இந்த கேஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டிவிடெண்ட் பிகம் டெப்ட் ஒன்லி ஆஃப்டர் டிக்ளரேஷனுக்கு அப்புறம் அது டெப்ட் மாதிரி ஆயிரும். அப்புறம் எல்ஐசி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ஒன்ஸ் டிவிடெண்ட் இஸ் டிக்ளேர் இட் பிகம் ஏ ஸ்டாச்சுரி ஆப்ளிகேஷன் ஆஃப் த கம்பெனி. ஒரு வாட்டி அவங்களுக்கு வந்து டிவிடெண்ட் வந்து டிக்ளேர் ஆயிடுச்சுன்னா அது ஸ்டாச்சுரி ஆப்ளிகேஷனாக வந்து ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. ஓகே கைஸ், இதோட நம்ம முடிச்சுக்கலாம். டிவிடெண்ட்னா இதுதான். டிவிடெண்ட்னு நார்மலாக ஒரு கேட்டாலே நீங்கள் ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஒரு கம்பெனி கிடைக்கிற ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்க வந்து அவங்க ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் மெம்பர்ஸ்க்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அது வந்து ஒரு கம்பெனியோட ஒரு ரைட்ஸ் அண்ட் டியூட்டிஸ் எல்லாமே அதுதான். ஒரு ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இருக்க ரைட்ஸ் வந்து என்னன்னா அவங்க கிடைக்கிற ப்ராஃபிட்டை வந்து அவங்க கம்பெனிலேருந்து வாங்கிடலாம். ஓகேங்களா, இதோட நம்ம கிளாஸ் முடிச்சுப்போம். தேங்க்யூ.